நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் கபிலர் தத்துவங்கள் முதலியவற்றை ஆசுரிக்கு சொல்லியதுதான் சேவிக்கின்றோம். கபிலர் தொடர்கிறார். ஆசுரியே, தத்துவங்கள் எவ்வளவு என்று நீர் கேட்டீர். வரிசையாக சொல்லப்பட்டவையே தத்துவங்கள். இவ்வாறு ஆச்சாரியர் சொல்லுகிறார். சொல்லப்பட்ட தத்துவங்களை அப்படியே அறிந்து தன்னை காட்டிலும் வேறாக நிச்சயமாய் அறிகிறவன் எல்லாவற்றினுடைய சேர்க்கை இருந்தும் விடுபட்டு பாவத்தை பற்ற மாட்டான். இப்பொழுது தத்துவங்களுடைய முதலிலும் இடையிலும் உண்டானவை எவை என்ற கேட்ட விஷயத்திலும் சொல்லுகின்றேன். புத்தியை முதலில் உடையவைகளும் ஸ்தூல பூதங்களை முடிவில் உடையவைகளுமான 23 தத்துவங்கள் அறிய வேண்டியவைகளாக இருக்கின்றன என்று என் ஆச்சாரியரால் சொல்லப்பட்டது. ஆகையால் இந்த விஷயத்தில் விரிவாக நான் சொன்னேன். தத்துவமானது அந்த பிரதானமே தேவதத்தன், பிராமணன், சத்திரியன், வைசியன், 4வது வர்ணத்தினர், சண்டாளன், புல்கசன் முதலானவர்கள் உண்டாகும் பொழுது புத்தி முதல் ஸ்தூல பூதம் வரையில் உள்ள தத்துவங்கள் வேறாக அறியத்தக்கவைகளாகவும் மனனம் பண்ணத்தக்கவைகளாகவும் தியானிக்கத்தக்கவைகளாகவும் சொல்லப்பட்டன. இது ஆத்தியமும் மத்தியமும் இந்த பிரதானத்தில் இருந்தும் தத்துவங்களுடைய உற்பத்தி உண்டாகிறது. இதில் தத்துவங்கள் லயத்தை அடைகின்றன. சில ஆச்சாரியர்கள் சொல்வதாவது, நான் என் கிரகஸ்த என்னுடைய நான் என்கிற ஸ்வரூபத்தை உடையதும் சரீரத்தோடு கூடினதுமான தத்வசங்க அந்த தத்துவங்களாவது மூவுலங்களிலும் வியக்தமாகவும் அவ்வியக்தத்தில் இருப்பதாகவும் உள்ளது. இது தேவதத்தம் என்கிற பெயருடையது என்பது போகம், தசம புருஷ, திருஷ்டந்த அதாவது திருஷ்டாந்தத்தால் உண்டான அறிவு இவைகளை உடையவர்களுக்கு 25 தத்துவங்களுள் அறியப்பட்ட பிரதான புருஷர்கள் விஷயத்தில் ஒன்றுக்கொன்று சுத்தமாயும் மிகவும் விலகினதாயும் இருக்கிற பேத புத்தி உண்டாகிறதென்று ஆச்சாரியர் சொல்லுகிறார். 24 தத்துவங்களை அறிந்தவன் அவ்வியக்தத்தில் நிலைத்திருக்கின்றான். 25 தத்துவங்களை உணர்ந்தவனும் அவ்வியக்தத்திற்கு மேலானவனாய் இருக்கிறான் என்று ஆச்சாரியர் சொல்லுகின்றார் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். அடுத்த அத்தியாயத்தில் வியாசர் உலகம் அனித்தியம் என்பதையும் பிரம்மஞானத்தினால் மோட்சம் பெறுவது அவசியம் என்பதையும் சுகருக்கு சொல்லியதுதான் சேவிக்கின்றோம். அது என்ன சொன்னார் என்பதை நாளை சந்திக்கும் போது நாம் சேவிக்கலாம். நமஸ்காரம்.